ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. ஒரு காட்டுல சார்லி என்கிற ஒரு அழகான யானை இருந்தது. அந்த யானை எல்லாரோடவும் ரொம்பவே க்ளோஸா பழகும். காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாம் அதோட நண்பர்களாக பழகும். சார்லி யானை கிட்ட அதோட ஃப்ரெண்டான பில்லி மானு வந்து இப்படின்னு கேக்குது. வானத்துல மேகங்கள் எவ்வளவு நாட்களா இருக்கு, ஆனா மழை வரவே மாட்டேங்குதே. கவலைப்படாத பில்லி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம காட்டுல எப்பவும் போல இந்த வருஷமும் நல்ல மழை பெய்யும். காட்டோட ஏரி எல்லாம் வறண்டு போயிருக்கு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நம்ம காட்டுக்கிட்ட கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும்ல, அங்க போய் தண்ணி குடிக்க போறேன். அந்த தப்ப நீ பண்ணிராத. காட்டு ராஜா அங்க போக கூடாதுன்னு கட்டளை இட்டு இருக்காங்க. ஆனா பில்லி மட்டும் சார்லி சொன்னதை கேட்கவே கேட்காது. அங்கிருந்து அது வேகமா ஓட ஆரம்பிச்சிடும். இந்த பில்லி இருக்குல்ல, அதுவும் கஷ்டத்துல போய் மாட்டிக்கும் போல, காட்டு வாசிகளையும் மாட்டி விடும் போலயே. சீக்கிரமா அது அங்க இருந்து ஓடி போய் அங்க இருந்த குளத்துல தண்ணி குடிக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த குளத்துல இருந்து ஒரு பெரிய மீன் ஒண்ணு வெளியே வந்து அது மான ரொம்பவே கோபமா பாக்குது. மறுநாள் மான இதை யோசிச்சுக்கிட்டே காடுல சுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப அது சார்லி யானைய பாக்குது. நான் நேத்துல இருந்து உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன் பில்லி, நீ எங்க போன? நீ எதுக்கு என்ன தேடுற? ஏன்னா நாம ரெண்டு பேரும் நண்பர்கள். நேத்து அந்த இடத்துல நீ தண்ணி குடிக்க போன இல்ல, அதுக்கப்புறம் நீ காணவே இல்ல. நான் பயந்து போயிட்டேன். மான் யானை எல்லாம் நண்பர்களா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மான் அங்க இருந்து ஓடி போயிடுது. அட இந்த பில்லிக்கு என்ன ஆச்சு? இந்த மாதிரி பண்ணாதது. கொஞ்ச நேரத்துல அது ஒரு இடத்துல பாக்குது. ரெண்டு நரிங்க கறிய சாப்பிட்டுட்டு நின்னுக்கிட்டு இருக்கோங்க. அத பார்த்த உடனே இது அவங்கள சாப்பிடுற மாதிரி அவங்கள முறைக்கியது. அப்புறம் இந்த மாதிரி என்னடா பார்த்துட்டு இருக்கேன்? நல்ல வேலை, எங்க கிட்ட சாப்பிட கறி இருக்கு. இல்லைன்னா உன்னையும் நாங்க சாப்பிட்டுருப்போம். எங்க மனசு மாறதுக்கு முன்னாடி எங்கிருந்து நீ போயிரு. இந்த கறியை எனக்கு கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா எங்கிருந்து ஓடி போங்க. அடா என்னடா சொல்ற? நல்லா மாமிசம் சாப்பிடுமா? அதான் மாமிசமா மற்றவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. எல்லாமே நடக்கும், இது கொஞ்ச நேரத்திலே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானு கோபமா ஓடி போய் அங்க நின்னுக்கிட்டு இருந்த நரிகளை அதோட கொம்பால குத்தி விசிறி அடிக்குது. அவங்க தூரமா போய் அங்க இருந்த மரத்துக்கு இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதுங்களுக்கு சடனா என்ன ஆச்சுன்னு புரியவே இல்ல. மானை பார்த்து முறைக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ கூட நேரம் இருக்கு, இங்கிருந்து போயிருங்க, இல்லன்னா கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மானு அங்க இருந்த கறிய சாப்பிட ஆரம்பிக்குது. எதுவும் புரியாத நரிங்க ரொம்ப ஆச்சரியமா அதுங்கள பாத்துக்கிட்டு இருக்கோங்க. அப்புறம் இத பத்தி காடோட ராஜா கிட்ட சொல்றதுக்காக போகுதுங்க. சிங்கராஜா, அவங்க எங்க சாப்பாடை திருடிட்டான். எங்களை அடிச்சு போட்டு எங்களை அவன் காயமாக்கிட்டான். அது எப்படி சாத்தியம்? பாவப்பட்ட மானு உங்களை எப்படி அடிக்க முடியும்? அப்புறம் மான் எப்பவுமே கறி சாப்பிடாது. எங்க கண்ணால நாங்க பார்த்தோமே, நாங்க சொல்றது உண்மைதான். அந்த நரி சொன்னது கேட்ட உடனே ராஜா கண்ணை மூடி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, நீங்க எப்ப போங்க, இத பத்தி நான் விசாரிக்கிறேன். நரிங்க முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுது. அணில இருந்து ஒவ்வொரு விலங்கும் அந்த மானை பத்தி வந்து விதவிதமான கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒருத்த வந்து சொல்றான், பில்லி மானு என்ன வந்து அட்டாக் பண்ணிடுச்சுன்னு. இன்னொருத்தன் சொல்றான், என்னோட கறியை அது திருடி சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு. இந்த விஷயம் கடைசியா சார்லி யானையோட காதுக்கு போகுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு சார்லி யானை யோசிக்க ஆரம்பிக்குது. எனக்கு அன்னைக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தோணுச்சு. பில்லி வேணும்னு சொல்லி கூட அந்த தண்ணி குடிக்க இடத்துக்கு போயிட்டா இல்ல, என்னமா ஆயிருக்கு. நான் அங்க போய் என்ன ஆயிருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லி சார்லி அங்க இருந்து அந்த மாயா குளத்துக்கிட்ட போகுது.
தண்ணி உள்ள இருந்து சடனா நிறைய வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு நீர் தேவதை வெளியே வரா. அவங்க சார்லி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இந்த குளத்துல இருக்க தண்ணிய குடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். அட, என் பேச்சு சரியா கேளு. நான் உன்னை தெரிஞ்சுக்கதான் இங்க வந்திருக்கேன். நீ என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் இந்த மாயா குளத்துக்குள்ள இருக்க ஜெயிலுக்குள்ள வந்து சொல்லு. அப்புறமா சார்லி யானை தண்ணிக்குள்ள இப்ப இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா அந்த யானை இப்போ அதுக்குள்ள இருக்க ஜெயில மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதுக்கு முன்னாடி பில்லி மான் வேற நின்னுக்கிட்டு இருக்கு. உனக்கு இப்படிதான் ஆகணும் பில்லி. நீ எல்லா காட்டு வாசிங்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்திட்ட. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப நாட்களா நான் இங்கே இருக்கிற தெரியுமா? எனக்கு ரொம்ப பசிக்குது, தாகம் எடுக்குது. அப்படி நான் என்ன பண்ண? பில்லி மான் சொன்னது கேட்ட உடனே சார்லிக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. உங்க காட்டு ராஜாக்கு எல்லா ரூல்ஸும் நல்லாவே தெரியும். எந்த ஒரு விலங்கோ இந்த தண்ணிய குடிக்க கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இங்க வந்து தண்ணி குடிப்பீங்க? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என் நண்பர் பில்லி மான் இந்த அருவி தண்ணிய குடிக்க வந்தா. மறுநாள்ல இருந்து அவன் நடந்துக்கிறது அவ்வளவு சரியா இருக்கல. மத்தவனோட மாமிசத்தை திருடி சாப்பிடுவான். என்ன இது ஏதுன்னு தெரிஞ்சுக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். பில்லி, நீ என்ன சொல்ற? நீ அந்த பெரிய மீன் ஏதாவது பாத்தியா என்ன? நான் அதான் பார்த்தேன். நான் திடீர்னு மயங்கிட்டேன். எந்திரிச்சு பார்க்கும்போது நான் இந்த சிறையில இருந்தேன். அது சாதாரண மீன் கிடையாது. ஜனங்க விலங்குகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த மீன் பிறந்தது. அது ரொம்ப பயங்கரமானது. அது ஒரு மாயா மீன். மாயா குளத்துல இருக்க தேவதைகள் எங்களையாவது ஆட்டி படைக்குது. அது உன்னோட நண்பனாகிய பில்லி மானோட ரூபத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அது இங்க கண்டிப்பா வந்துதாகணும். இல்லனா அது எல்லாத்தையும் நாசமாக்கிடும். அப்புறம் மாயா தேவதை மாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் மாயமாகி வெளியே இருக்க மாயா கோலத்துக்கு வெளியே நிக்கிறாங்க. சீக்கிரமா போய் அந்த மாறு வேடத்துல சுத்திட்டு இருக்க அந்த மாயா மீனை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் என்ன பண்ணணும். அப்புறமா வேகமா அந்த யானை அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குது. மாறு வேடத்துல சுத்திட்டு இருக்க மானை எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அது பாக்குது, காட்டோட ராஜா கிட்டயே அந்த மாறு வேஷத்துல சுத்திட்டு இருந்த மானு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். உன்னை பத்தி நிறைய புகார கேள்விப்பட்டேன். உன்னோட சாப பக்கத்துல வந்துருச்சு. அப்படி இதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாரு, இப்போ தெரியும் யாரு ராஜான்னு. நண்பா, நம்ம காட்டு ராஜா ரொம்ப சோர்வான ராஜா. ஒருவேளை நீ சண்டை போடணும்னா அந்த அருவி பக்கத்துல இருக்கிற அந்த சிங்கத்துக்கிட்ட போய் சண்டை போடு. அதான் இருக்கிறதுலே சக்திசாலின்னு சொல்லுது. அப்படின்னா முதல்ல அவனை நான் முடிக்கிறேன். வாயும் கூட. சார்லி யானை ரொம்பவே கிளவரா அத அங்க இருந்து கூப்பிட்டுட்டு வந்துடுது. கடைசியில அந்த மாயா குளத்துக்கிட்ட கூட்டிட்டு போகுது. உடனே அங்க தேவதை அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. உடனே அந்த தேவதை நிறைய மாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பிரகாசமான அந்த வெளிச்சம் மானு மேல விழுந்த உடனே அந்த மானு அந்த பயங்கரமான பெரிய மீனா மாறிடுது. உடனே அந்த மீன் தண்ணிக்குள்ள குதிக்க ட்ரை பண்ணுது. அப்ப அது வேகமா பின்னாடி போய் மரத்துக்கு இடிச்சு கீழே விழுந்துடுது. என்ன அந்த தண்ணிக்குள்ள கூப்பிட்டுக்கிறியா? தண்ணிக்குள்ள தான் என்னோட ரூபத்தை என்னால மாத்திக்க முடியும். எனக்கு தெரியும், அதனால தான் உன்னை தண்ணிக்குள்ள நான் வர விடல. நீ அங்கேயே தவிச்சு தவிச்சு கஷ்டப்பட்டு சாகணும். ஏன்னா இனிமே நீ இந்த மாயா குளத்துக்குள்ள கண்டிப்பா வரவே முடியாது. கொஞ்ச நேரத்திலே அந்த பயங்கரமான மீன் கஷ்டப்பட்டு உயிரை விட்டுடுது. அப்ப ஷேர்கான் அந்த இடத்துக்கு வராரு. அப்ப நடந்த எல்லா விஷயமும் சார்லி அவருக்கு சொல்ல ஆரம்பிக்குது.
சார்லி யானை மற்றும் பில்லி மானால தான் எங்க குளத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்த இந்த பயங்கரமான ஒரு மீன் செத்து போயிடுச்சு. இனிமே எங்களுக்கு சொந்தமான இந்த குளத்து தண்ணியில உங்க காட்டு விலங்குகள் கூட குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாயா தேவதை அங்கிருந்து மாயமாயிடுறாங்க.